ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் நான் உங்களுக்காக நான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிவராத்திரினா என்ன, சிவராத்திரி உருவான கதை, சிவராத்திரியின் மகிமைகள், சிவராத்திரியின் 4 கால பூஜைகள், சிவராத்திரியின் எளிய வழிபாட்டு முறை. மாதம் மாதம் சிவராத்திரி வரும். ஆனால் வருடத்தில் மாசி மாதம் தேய்பிரையில் சதுர்தசி திதியில் வருவது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று சந்திரன் குறைந்த நிலவாக காணப்படுவது. சிவராத்திரி உருவாக புராணங்களில் பல கதைகள். புராணப்படி சமுத்திரமந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் வாசுகி நாகத்தை பயன்படுத்தும் போது வாசுகி நாகம் விஷம் கக்கியது. உலகம் அழியக்கூடிய நிலை வந்தது. தேவர்கள் சிவபெருமானை வேண்டிக் கொண்டதால் சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். பார்வதி தேவி சிவனின் கழுத்தில் விஷத்தை நிறுத்தியதால் சிவபெருமான் கழுத்து நீல நிறமாக மாறியது. இதனால் சிவன் நீல கண்டராக மாறி இந்த உலகம் அழிவில் இருந்து காப்பாற்றிய தினம் சிவராத்திரி நாளாகும். விஷ்ணு பிரம்மா இருவரில் யார் பெரியவர் என்று போட்டி நடந்தது. சிவபெருமான் ஒரு சோதனை நடத்தினார். சிவபெருமானின் திருமுடியையும் திரு அடியையும் முதல் யார் பார்ப்பவர் அவரே பெரியவர். திருமுடிங்கிறது சிவனின் தலை உச்சி, திரு அடிங்கிறது சிவனின் பாதம். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சென்றார். விஷ்ணுவால் சிவனின் திரு அடியை பார்க்க முடியவில்லை என்று தோல்வி ஒப்புக்கொண்டார். பிரம்மதேவர் அன்னம் வடிவத்தில் சிவனின் தலை உச்சியை பார்க்க சென்றார். அப்போது வானில் வந்து கொண்டிருந்த தாழம்பூ நான் யுகம் யுகமாக வந்து கொண்டிருப்பதாக கூறியது. பிரம்மதேவர் நான் சிவனின் திருமுடியை பார்த்துவிட்டேன் என்று தாழம்பூவை பொய் சொல்லச் சொன்னார். பிரம்மதேவரும் தாழம்பூவும் பொய் சொன்னதால் சிவபெருமான் கோபம் கொண்டு அக்னி பிளம்பாக மாறினார். தேவர்கள் பிரம்மாவையும் தாழம்பூவையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்டதால் சிவபெருமான் ஜோதி வடிவமாக ஒரு மலை உச்சியில் காட்சி கொடுத்தார். அந்த நாள் சிவராத்திரி நாளாகும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் 2வது முறை மனம் முடித்த நாளே சிவராத்திரி நாளாகும். சிவராத்திரியின் மகிமைகள் பார்ப்போம். சிவராத்திரி அன்று ஒரு வேடன் காட்டில் ஒரு மானை வேட்டையாட சென்றபோது அந்த மான் சொன்னது, இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுவிடு, நாளைக்கு என்னை சாப்பிட்டுக்கொள் என்று சொல்லி தனது குடும்பத்தை பார்க்க சென்றது. அந்த மானுக்காக அந்த காட்டில் காத்திருந்த போது ஒரு புலி அந்த வேடனை துரத்தியது. புலிக்கு பயந்து ஒரு வில்ப மரத்தில் ஏறினான். இரவு முழுவதும் தூங்காமல் அந்த மரத்திலிருந்து ஒவ்வொரு இலையாக கீழே போட்டு கொண்டிருந்தான். கீழே சிவலிங்கம் இருந்ததை பார்க்காமல் இரவு முழுவதும் அந்த வில்வேலையை போட்டு அவன் அறியாமலே பூஜை செய்த பலன் கிடைத்தது. வேடனின் கர்ம வினைகள் விலகி ஞானம் பெற்று இறுதியில் சிவலோக பதவி பெற்றார். சிவராத்திரி அன்று சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகமம் சொல்லி தரும்போது பூலோகத்தில் குரங்கொன்று சிவபெருமானின் தலையில் தெரியாமல் வில்வெளையை போட்டு கொண்டிருந்த குரங்கை பார்த்து பார்வதி தேவி அருள் புரிந்தார். அந்த குரங்கு அடுத்த பிறையில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது. இப்படி விலங்குகளும் தெரியாமல் சிவராத்திரி அன்று செய்த பூஜையினால் பலன் கிடைத்தது. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து தூங்காமல் பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது. சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். முதல் கால பூஜை மாலை 7:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணியிலிருந்து 4:30 மணி வரை. 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. பூஜையின் முறைகளை பார்ப்போம். முதல் கால பூஜையில்
பிரம்மதேவர் பூஜை செய்து வழிபட்டார். சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் சாற்றி சந்தனம் பஞ்சகவ்யம் வைத்து அபிஷேகம் செய்து தாமரை பூ மலர்களால் பூஜித்து வெண்பொங்கல் பிரசாதம் வைத்து வழிபட்டால் பிறவி கர்மா நீங்கும், முக்தி நிலை கிடைக்க அருள் புரிவார் சிவபெருமான். இரண்டாம் கால பூஜையில் மகாவிஷ்ணு பூஜை செய்து வழிபட்டார். சிவபெருமானுக்கு இளநீர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து விஷ்ணு வழிபட்டதால் துளசி மலர்களால் பூஜித்து கல்கண்டு சாதம் வைத்து வழிபட்டால் சகல சம்பத்தும் திருமாலின் மனைவி லட்சுமி அருள் கிடைக்கும். வீட்டில் லட்சுமி கடாசம் செல்வமும் பெருகும். மூன்றாம் கால பூஜையில் அன்னை பார்வதி தேவி லிங்கோத்பவர் வழிபட்ட காலம். தேன் அபிஷேகம் செய்து தாளம்பூ மகா சிவராத்திரி அன்னைக்கு மூணாவது கால பூஜையில் மட்டும் பூஜை செய்து வழிபடலாம். மற்ற நாட்களில் பயன்படுத்தக்கூடாது. அல்லது வில்வ இலையை வைத்து எள் சாதம் வைத்து வழிபட்டால் அன்னை பராசக்தியிடம் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். நான்காம் கால பூஜையில் 30 கோடி தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் பூஜை செய்து வழிபட்ட காலம். சிவபெருமானுக்கு பால் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து நந்தியவட்டம் மலர்களால் பூஜித்து வெள்ளை சாதம் சிறிது நெய் சேர்த்து வழிபட்டால் சகல செல்வமும் எல்லா நன்மையும் வேண்டுதலும் நிறைவேறும். சிவராத்திரியில் விரதம் முறை. சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் விரதம் இருந்து கண் விழித்து சிவனின் திருவாசகம் படிக்கலாம். அல்லது ஓம் நம சிவாய சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வில்வலை வைத்து வழிபடவும். திரும்பவும் மறுநாள் பகல் முழுவதும் தூங்காமல் இருக்க வேண்டும். விரதம் இருக்க வேண்டியதில்லை. காலை 6 மணியிலிருந்து சாப்பிடலாம். சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்ய முடியவில்லை என்றால் அந்த 3வது கால பூஜையில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 4:30 மணி பூஜை செய்து சிவனுக்கு வில்வ இலையை சமர்ப்பித்து வணங்கினால் சிவராத்திரியோடு முழு பலன் கிடைக்கும். சிவராத்திரி அன்று சிவனை வணங்கினால் அவரின் அருளும் கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நடக்கும். சக்சஸின் சீக்ரெட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.